Hi guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் எம்ஜி ராஜவேல் நடிச்ச மற்றும் இயக்கிய தைரியம் வேட்டை படத்தை பத்தி பார்க்க போறோம். சதுரங்க வேட்டை, வேட்டை, வேட்டைக்காரன், வேட்டையாடு விளையாடு போன்ற பல வரிசைகள்ல நம்ம படம் பார்த்திருப்போம். அந்த வரிசையில தைரியம் வேட்டை படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கதையோட தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம்சாபுரம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கிராமத்துல இந்த கதைக்களம் நடக்குது. கதையோட தொடக்கத்துல முதல்ல மம்சாபுரத்தோட ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோ யாரையோ தேடி சுத்திக்கிட்டே இருக்காரு. எம்ஜி ராஜவேல் அப்படின்றவரை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர்களிடம் விசாரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு சோகமா உட்காந்துருக்காரு. அதை பார்த்து அவங்க தாத்தா வந்து கேட்கிறாரு, ஏன்பா வந்து அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க, ஏன்பா கவலையா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம கதை பார்க்கும் போது யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஆனா போக போக தான் மொத்தமே புரிஞ்சுது. யாரையோ இவர் இழந்திருக்காரு, அதுதான் ரொம்ப வருத்தப்படுறாரு, அவரை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது அவர் யாரை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க அவனை தனியா விட்டுருக்க கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னப்பா பண்றது, விதி விளையாடிச்சு அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் யாரை தேடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கூட பிறந்த தம்பியை தான் தேடி. அவர் தம்பி எப்படி இறந்தாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட கேட்கிறாரு, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி. இவர் அந்த நேரத்துல எங்க போயிருந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஊர்ல பெரிய ஒரு உலக நாயகனா தான் சுத்திட்டு வந்திருக்காங்க. நாயகனா சுத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக்னு போட்டு திருப்பி இவரே காமிக்கிறாங்க. எனக்கு ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, படம் ஆரம்பிச்சு திருப்பி ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் இவரே காமிச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க. கதையில பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் இருக்காங்க, ரெண்டு பேர். எஸ், எம்ஜி ராஜவேல் ஒருத்தர், எம்ஜிஆர் ராஜவேல்னு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேருமே ட்வின் பிரதர்ஸ், கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. தம்பி எப்படி இறந்து போனாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ணன் வந்து அவருடைய ரிசர்ச் ஆரம்பிக்கிறாரு. எம்ஜி ராஜவேலுக்கு பாத்தீங்கன்னா தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கூட தான் வெளியில போறது, அங்க இங்க போறது, சாப்பிடுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் எம்ஜிஆர் ராஜவேல் அவர் வந்து அவர் தம்பியை கண்டுபிடிச்சாரா, யார் அவர் தம்பியை கொன்னா, எதுக்காக அவங்க கொன்னாங்க அப்படின்னு போடுறதுதான் இதுக்கப்புறம் வர கதை. கதையில சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து அவர் தம்பியை தேடுற அந்த ரிசர்ச் தான். எல்லா இடத்துலயும் போயிட்டு அவர் வந்து பயங்கரமா விசாரிப்பாரு. அவன் இங்கதான் வந்திருப்பான், இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவனும் வந்து இங்க வந்து எல்லாருக்கூடயும் பழகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு பயங்கர ரிசர்ச்ல இருப்பாரு. ரிசர்ச் பண்ணி பண்ணி அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டனால திருவிழா வந்துடும். திருவிழாவில் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம்னு ஓய்வுல இருப்பாரு. சரி, எல்லாமே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா தினேஷ் கிட்ட தான் போகுது. நம்ம ஃபைனலா தினேஷ் கிட்டே போயிட்டு விசாரிச்சிருவோம்னு சொல்லிட்டு தினேஷ் வீட்டுக்கு போகும்போது தான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யார் அவர் தம்பியை கொண்டாங்க அப்படின்றத ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நமக்கே பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அதுவும் போகாம இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள் எல்லாமே வந்து பிரமாதமா வச்சிருப்பாங்க. நீங்கெல்லாம் என்னடா தமிழ் சினிமா எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு பயங்கரமா செட் பண்ணியிருப்பாங்க. என்னடா பாகுபலி, என்னடா புஷ்பா, என்னடா எல்சியோ, இந்த படத்தை வந்து பாருங்கடா அப்படின்னு நம்மள ரொம்ப ஆச்சரியத்துல தள்ளியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து எவ்வளவு நல்லவர் அப்படின்றத அதுல அருமையா காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வில்லன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வில்லனுக்கு அடிபட்டுரும். அப்ப உடனே வில்லனை போயிட்டு அவர் ஓடி வந்து தாங்குவார். இதனாலதான் நான் சொன்னேன் திருந்துடான்னு, ஆனா நீ திருந்தாம இருந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வில்லனுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப எமோஷனலா இருந்தது. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல அவர் தம்பிய அந்த கொல்ற சீன்லாம் வந்து ரொம்ப கண்ணீர் விடுற நிலைமையில தான் இருந்துச்சு. அதுல இன்னொரு சீன் கூட வரும். எல்லாருமே அவரை வில்லனுங்கெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எல்லா வில்லன்லாம் அடிச்சு போட்டு அவர் வந்து சண்டைக்கு தயாரா இருப்பாரு, வில்லனும் தயாரா இருப்பாரு. அந்த டைம்ல கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம்டா, இங்க நான் நம்ம சண்டை போட மாட்டேன், நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கான மரியாதையை அங்க கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது சில்லறையெல்லாம் சதற விட்டேன். மொத்தத்துல இந்த கதையை பாத்தீங்கன்னா, இந்த கதையில இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற ஒரு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கும். அதுதான் இந்த பதம். கதையில இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, விதை அறுத்தவன் வினை அறுப்பணும், விதை அறுத்தவன் வினை விதை விதை. அது என்ன டைலாகு?
வினை அர்த்தம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். எஸ், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரிதான் இந்த வினை அறுத்தவன் வினை விதைத்தவனா வினை விதைத்தவன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற ஒரு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கும். அதுதான் இந்த பதம்.